வணக்கம். இது கேள்விக்களம். அண்மையில் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கப்படக்கூடிய பட்டியலில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கப்படாமல் மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தது. இதுபோல ஒன்றிய அரசின் நிதி பகிர்வில் தொடர்ந்து பாரபட்சம் காட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒன்றிய அரசின் துரோகத்தை தட்டி கேட்க அதிமுகவுக்கு துணிச்சல் இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு புறம் விமர்சித்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகின்றதே, வாக்குறுதிகள் எதையுமே திமுக நிறைவேற்றவில்லை, ஒரு 15% வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது என்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. யாருடைய விமர்சனம் நியாயமானது என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்போம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மதுக்கூர் ராமலிங்கம் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் இணைய இருக்கிறார்கள். திமுகவிலிருந்து சூர்யா வெற்றி கொண்டான் அவர்களும் இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு தராசு ஷியாம் அவர்களிடமிருந்து கேட்கிறேன். தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் திமுகவின் மீது முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய விமர்சனம், அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதிகளில் 525 அறிவிப்புகளில் 15% தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இவ்வளவு கடனை வாங்கியிருக்கிறீங்க, என்ன கொண்டுட்டு வந்தீங்க, என்ன திட்டம் கொண்டுட்டு வந்தீங்க என்பது போல விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே வராரு. அதற்கு அரசு, ஆளும் அரசின் தரப்புல திமுக வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நிதியே எங்களுக்கு சரியா கொடுக்கப்படவில்லையே, தொடர்ந்து ஒவ்வொரு நிதி பகிர்விலும் வஞ்சிக்கப்படுகிறோமே, இதையெல்லாம் என்னைக்காவது அதிமுக விமர்சிச்சிருக்கா, துணிச்சலா பேசியிருக்கா அப்படின்னு முதலமைச்சர் விமர்சனம் செய்கிறாரு. இது வந்து இருமுனை அரசியலை கூர்மைப்படுத்துவதாக இந்த விமர்சனம் அமைந்திருக்குதா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இருமுனை அரசியலை கூர்மைப்படுத்துவதாகத்தான் அமைந்திருக்கிறது. உங்கள் கருத்து சரிதான். இதுல பொதுவாக தமிழ்நாட்டுக்கு என்று இல்லை, மத்திய அரசு சார்ந்த கட்சி ஆட்சியிலே இல்லாத எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், இப்படி பல மாநிலங்களை பட்டியல் போடலாம். இன்னும் சொல்லப்போனால் கேரள மாநிலம் இது குறித்த உச்சநீதிமன்ற வழக்கொன்றையும் தொடர்ந்தது சமீபத்தில் தான். இது எப்போதுமே பிஜேபி காட்டுகிற ஓர வஞ்சனை என்பதுதான் எனது கருத்து. இன்னமும் அதிமுக இதை கடுமையாக தட்டி கேட்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். அப்படித்தான் நான் விரும்புகிறேன். இதுவரைக்கும் அவ்வளவு கடுமையாக தட்டி கேட்கவில்லை. மதமெனும் பேய் பிடியாது இருக்க வேண்டும், வள்ளலார் சொன்னது. வள்ளலார் நினைவுதானே இன்றைக்கு தைப்பூசம். அதிமுகவுக்கு மதமெனும் பேய் பிடிக்கவில்லை என்பது இப்போது நடக்கிற சில சம்பவங்கள் வாயிலாக எனக்கு தெளிவாகிறது. எனவே இதற்கு அடுத்த கட்டமாக பிஜேபியின் மீதான தாக்குதல்கள் அதிமுக கூர்மைப்படுத்தும், வாக்கு அரசியலே அவர்களுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ பட்ஜெட், ஒன்றிய பட்ஜெட்டின் போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிச்சிருந்தாரு. இது வந்து பீகாருக்கான பட்ஜெட் என்பது போல அவர் விமர்சிக்கிறார். அப்போ அவ்வப்போது அவர் விமர்சிக்கத்தானே செய்கிறார். அவர் ஒன்றிய அரசினுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் ஆதரவு கொடுப்பதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் மீது இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கிறது சரியா இருக்குமா? மென்மையான விமர்சனங்களால் பயன் இல்லை, காட்டமான தாக்குதல் தேவை. வாக்கு அரசியல்ல அதுதான் எடுபடும். அதிரடி அரசியல் சொல்லுவோம் இல்லைங்களா? ரொம்ப மென்மையா பேசியெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அது ரொம்ப மயிலே இறங்குபடுங்கிற கதை. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவர். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் எதிர்கட்சி. அதிமுக, திமுக இந்த இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. எனவே அவர் விமர்சனங்களை கடும் தாக்குதல் மனப்பான்மையோடு தொடுக்க வேண்டும். அதனால்தான் அப்படி தொடுக்கவில்லை என்பதால் தான் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வந்து விடுமோ என்கிற ஒரு ஐயம் தொடர்ந்து நிலவி வந்தது. இப்போது அந்த ஐயப்பாட்டிலிருந்து ஒரு விலகல் கிடைத்திருக்கிறதோ என்பதை சமீபத்திய 2 நாள் நிகழ்வுகள் எனக்கு உணர்த்துகின்றன. இப்ப 2026 நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நிகழும் என்கின்ற நம்பிக்கையை சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படித்தான் அதிமுகவினுடைய அரசியல் களம் நகர்கிறதா? இந்த 2 தினங்களாக எழுந்திருக்கக்கூடிய சலசலப்புகள், நாளை வரக்கூடிய அந்த நீதிமன்ற தீர்ப்பு, இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கையா சொல்றாரே, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நாளைய தீர்ப்பு பெரிய அளவுக்கு எடப்பாடி எதிர்ப்பாளர்களுக்கு ஆதரவாக இருக்காது. என்ன காரணம் என்றால், அதுல 2 பாயிண்ட் தாங்க. உட்கட்சி பிரச்சனையில தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு அனுமதி இருக்கு, அதாவது சிவில் நீதிமன்றத்துக்கு. ஏன்னா அது உரிமை சார்ந்த பிரச்சனை. ஆனால் அது தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்ல. 2 விஷயத்துலதான் தேர்தல் ஆணையம் கட்சிகளை கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்று கட்சி பதிவு சட்டம், இன்னொன்னு தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு சட்டம்.
இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க முடியாது. இதுதான் உண்மையான நடைமுறை. எனவே ஏற்கனவே ஒரு டெம்பரரி ஸ்டே கொடுத்திருக்காங்க. டெம்பரரி ஸ்டே கொடுக்கும் போதே அது எக்ஸ்பர்ட் ஸ்டே. கண்டிப்பாக வந்து ஒரு தரப்பின் நியாயம் அந்த பேப்பரை படிச்சு பார்த்தாலே நீதிபதிக்கு புரியணும். அப்பதான் அவங்க கொடுப்பாங்க. பெஞ்ச் வேற. அப்போ அந்த ஸ்டேயா அப்சல்யூட் ஸ்டேயா மாத்தக்கூடிய வாய்ப்பு தான் நாளைக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். எனவே அதை வந்து த்ரெட்டா வந்து எடப்பாடி நினைக்க மாட்டார். எடப்பாடியோட உண்மையான த்ரெட் எதுவா இருக்கும்னா வலிமையான திமுக கூட்டணி. அவர் கையில இருக்கிற ஒரு 40% மேலான ஓட்டு வங்கி. அதற்கு எதிராக ஒரு கூட்டணி கட்டமைக்கணும். அப்படின்னா அந்த கூட்டணிக்கு மற்ற கட்சிக்கு நம்பிக்கையா வரணும். இவர்கள் வெற்றி பெறுவார்கள்ங்கிற நம்பிக்கையை உருவாக்கணும். சொந்த கட்சிக்காரர்கள் மத்தியிலையும் உருவாக்கணும். நம்ம கட்சி ஜெயிக்கியா அப்படின்னா தான் அவன் செலவு பண்ணுவான். அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு சில தினங்களாக சில முயற்சிகள் நடந்து வருகின்றன. திரு அண்ணாமலை அவர்கள் இருப்பாரா இல்லையா இந்த கேள்வியெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் டெல்லியில தங்குவதற்கு வீடெல்லாம் பார்த்துட்டாரு. வீடெல்லாம் பார்த்து ஏற்பாடெல்லாம் ஆயிருச்சு. ஆனா இப்ப அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு கடந்த 2 தினங்களாக வந்து திருப்பி தமிழ்நாட்டுல தான் அவர் தொடர போவதாக முடிவாயிருக்கு. அப்போ முடிவாகும் போது அண்ணாமலை தொடர்கிற இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அங்க வந்து பணி இல்ல. பிஜேபி கூட்டணி இல்லவே இல்லை. பிரசாந்த் கிஷோர் வருகைக்கு பிறகு அதிமுக விஜய் கூட்டணி வரும் என்கிற ஒரு வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் அதிமுகவிற்குள் எழுந்திருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் அது வந்து ஏதாவது அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்படுத்திய சலசலப்பு வச்சுதாங்க இந்த விமர்சனம் வருது. எனக்கு அவரை ஒரு 40 வருஷமா தெரியும். மென்மையான அரசியல்வாதி தான். புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறார். மன வருத்தங்கள், மன வலி இருக்குது. அது குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தியது என்பது அது கிட்டத்தட்ட வியூவியலாளர்கள் ஏற்பாடுதான். ஒரு மாசமா அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த நிகழ்ச்சி அந்த காலகட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைபயணம் போவதாக திட்டமிட்டிருந்தார். அதே தொண்டாமுத்தூர் தொகுதி நினைக்கிறேன். அதுல இருந்து நடைபயணம் போவதாக திட்டமிட்டிருந்தார். தமிழ்நாடு பயணம். ஆனால் அது வேண்டாம், இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடெல்லாம் ஆச்சு. எனவே அதிமுக சார்ந்த நிகழ்ச்சி தான். அது பொதுவான ஒரு விவசாயிகள் சங்கம்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா பழைய ஸ்கீம் வந்து மேல்பவானி ஸ்கீம்ங்க அது. அது எங்களுக்கெல்லாம் காலேஜ் டேஸ்ல மேல்பவானி ஸ்கீம் வந்து ரிவர் வாட்டர் யூட்டிலைசேஷன் பத்தி அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல 66ல அதைத்தான் படிச்சுட்டு இருப்போம். 72ல கலைஞர் தான் அதுக்கு இந்த பேரை கொண்டு வந்தாரு. அதாவது இப்ப நம்ம பார்க்கிற இந்த அவினாசி அத்திகடவு பேர் சூட்டியது கலைஞர். அதுப்போ 2013ல ரிஜெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுப்போ 2018ல காளிங்கராயன், அதாவது கீழ்பவானியிலிருந்து தண்ணி எடுத்து காளிங்கராயன் டேம்ல வந்து தண்ணி 70 நாளைக்கு தண்ணி எடுக்கிற ஸ்கீம். அது எடப்பாடி பழனிசாமி 80% வேலை முடிச்சாங்க. கடைசி 20% அது முக்கியமான வேலை. ஏன்னா பைப்பிங் போடுறது கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருங்க. அவர் 1000 சொச்ச வில்லேஜ். அதோட பைப்லைன், அது பிக்சிங், அது வந்து அதுக்கான நிலத்தை வந்து கையகப்படுத்துதல், இந்த மாதிரி பணிகளை எல்லாம் திமுக அரசு முடித்தது. திமுக அரசு திறந்து வைத்தது. அதிமுகவும் அதுல வந்து நியாயமான பங்கு, எங்களுக்கும் அந்த ரெகக்னிஷன் வேணும்னு நினைச்சாங்க. விழா ஏற்பாடு அந்த ஐடியா எல்லாமே வியூவியலாளர்கள் ஐடியா தான். எனவே வந்து செங்கோட்டையன் வருத்தப்படுறாரு. அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை நீங்க வச்சிருக்கணும்ல அப்படின்னு வருத்தப்படுறாரு. அந்த வருத்தத்தை ஏன் இப்ப சொல்றாருன்னா, அவர் சமீப காலமாக புறக்கணிக்கப்படுகிறார். அவர் பழைய அமைச்சர் கருப்பண்ணன் அவருக்கான முக்கியத்துவம் கூடுது. இந்த அமைப்புகள்ல எல்லாம் போஸ்டிங் போட்டப்ப செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பாளர்களை நிறைய பேரை போட்டிருக்காங்க. இப்படியான பல பிரச்சனைகள். ஆனா அது ஒரு பெரிய உட்கட்சி பிரச்சனையாக பூசலாக வெடிக்கும்னு எனக்கு தோணல. ஓகே. இப்ப 200க்கு மேல வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை முதலமைச்சர் தெரிவிக்கிறார். அந்த பக்கம் அந்த எண்ணிக்கை குறைவதற்கோ இல்ல அதற்கு மிகுதியாக வாங்குவதற்கோ ஆன வாய்ப்புகள்லாம் எப்படி கூட்டணி அமைவுகள்ல திமுகவினுடைய அந்த ஸ்ட்ராங் பொசிஷனிங் எப்படி இருக்கு? இன்றைய தேதிக்கு திமுக கூட்டணியிட்ட 40% ஓட்டு இருக்குங்க. 200 தொகுதிக்கு மேல கைப்பற்றுவோங்கிற நம்பிக்கை வந்து சரியான நம்பிக்கை தான். ஏன்னா இதுக்கு முன்பு இதே மாதிரியான நிலைமை நீடிக்கும் போது எல்லாமே 200+ தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 71 காலகட்டத்தில இருந்து நம்ம நிறைய உதாரணங்கள் அதுக்கு சொல்ல முடியும். எனவே இலக்கு சரிதான். ஆனால் மாற்றாக ஒரு கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது. மாற்றான கூட்டணியில வந்து அது வலிமை சார்ந்த கூட்டணியாக மாறுமையானால் இலக்கை அடைவது கடினமாக இருக்கும். அப்ப திமுகவின் பிரச்சனைகள் என்ன? திமுகலையும் உட்கட்சி பூசல் இருக்கு. மதுரையில வந்து பல பூசல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். கட்சிக்காரங்க மத்தியில அதிருப்தி இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அதையெல்லாம் அடுத்த ஒரு 6 மாதம், ஒரு வருடத்திற்குள் அல்லது தேர்தலுக்கு முன்பாக களைய வேண்டிய கடமை வந்து திமுகவுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் களைவதற்கான முயற்சியில் இருப்பார்கள் என்பது எனது கருத்து. இப்ப திமுக வாக்குறுதிகளே நிறைவேற்றலன்னு சொல்றாரு. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம்? வாக்குறுதிகளையே நிறைவேற்றவில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. சில முக்கிய வாக்குறுதிகள், உதாரணமாக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம், இது நிறைவேற்றப்படாதது திமுக தேர்தல் வாக்குறுதி. அதுல நிறைய மன வலி இருக்கு.
அரசு ஊழியர்களுக்கு நிறைய மன வருத்தங்கள் இருக்கு. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். பண்ணாம அது முடியவே முடியாதுங்க. சாத்தியம் இல்ல. பெரிய சங்க். அவங்க எல்லாம் பூத்ல உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க நினைச்சா தேர்தலையே மாத்தி விட்டுருவாங்க. எனவே அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். இங்க உண்மையான பிரச்சனை என்னன்னா ஃபைனான்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஃபைனான்ஸ் குடுக்கறது இல்லங்கிறது தான் நிஜம். இப்படி பல முனைகள்ல வந்து அந்த போராட்டம் நடப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்ப இந்த விஷயங்கள்லாம் தேர்தல்ல இம்பாக்ட் பண்ணுமா? இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டுட்டு வருவேன்னு சொன்னீங்க, அதை நிறைவேற்றல. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்குவேன்னு சொன்னீங்க. இது போல நிறைய விஷயங்கள்ல ஒரு பக்கம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நிதி கொடுக்கப்படவில்லை என்பதை மு.க. ஸ்டாலின் அவர்களும் முன் வச்சுக்கிட்டே வர்றார். மக்கள் மத்தியில இது ஒரு தேர்தலுக்கான விஷயமா எது எடுபடும் நினைக்கிறீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து தேர்தலுக்கான விஷயம் தான். காரணம் என்னன்னா, தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது கடைசியில இருக்கிற பூத் ஆபீசர்ஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இப்ப எங்க கிராம பகுதிகள்ல பாத்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் எதிர்ப்பு நிறைய இருக்கு. என்ன காரணம்னா, ஊர்ல வேலைக்கே ஆள் கிடைக்கிறது இல்லங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே வட இந்திய தொழிலாளர்கள் வச்சுதான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களும் இப்போ ரேட்டை கண்ணாபின்னான்னு கூட்டிக்கிட்டே போறாங்க. எனவே எல்லாரும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஆதரவுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கிராமப்புறத்துல இருக்கிற வேலை வாய்ப்பின்மையை அட்ரஸ் பண்றதுக்கு அது உதவி செஞ்சுச்சு. 100 நாளா 150 நாளா உயர்த்தணுங்கிற வாக்குறுதி தரப்பட்டு இருக்க கூடாது. ஏன்னா அதுக்கு ஃபண்ட் கொடுக்க வேண்டியது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் ஃபண்ட் சரியா கொடுக்கறதே இல்லைங்கிறதா நிஜம். நீங்க இந்த பட்ஜெட் அலோகேஷன்ல பாத்தீங்கன்னாலும் அலோகேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. எனவே அது வந்து ஒரு சரியான வாக்குறுதி இல்லைங்கிறதா ஆரம்பத்துல இருந்தே என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இதையெல்லாம் களையக்கூடிய முயற்சியில வந்து ஒரு அரசு இருக்கும். அரசுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ஆளும் அரசாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகாரிகளே வந்து அரசு தொடர்வதை விரும்புவார்கள். பல அதிகாரிகளோட மனப்போக்கு அப்படியா தான் இருக்கும். இதெல்லாம் அவங்க வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அவர்களிடம் இருக்கிற அந்த கூட்டணி பலம். கூட்டணி பலங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதை வைத்துதான் வெற்றி. இந்த டெல்லியில பார்த்தோம்லங்க 4% வந்து ஆட்சி போயிருச்சு. அரவிந்த் கெஜ்ரிவாலே தோத்து போயிட்டாரு. என்ன காரணம்? கடைசியில கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வாங்கின ஓட்டா தான் காரணமா இருக்க முடியும். கூட்டணியை சிதற விடாமல் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்த்து விடுகிறார். அது அவரோட சாமர்த்தியம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குன்னு சொல்றீங்க. சூர்யா வெற்றிமன்றம் தொடர் விமர்சனங்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சுட்டு வராரு. 525 வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே, ஒரு 15% தான் நிறைவேற்றி இருக்கிறீங்க. நாங்க எண்ணற்ற திட்டங்களை கொண்டுட்டு வந்தோம், அதுக்கெல்லாம் நீங்க பேர் வச்சுட்டு போறீங்க என்கின்ற விமர்சனத்தை எல்லாம் வைக்கிறாரு. 2026 நிச்சயமா ஆட்சி மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து வாக்குறுதி வந்து எடப்பாடிக்கு கொடுக்கலையே. எடப்பாடி கட்சிக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்கோமா என்ன? இல்லை, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியே மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் எங்கேயும் எந்த திட்டத்தையும் நீங்கள் கொடுக்கலையேன்னு எந்த மாவட்டத்தில் எந்த போர்க்கொடியை தூக்குனாங்க, எந்த குச்சி தூக்கிட்டு தெருவில் நின்னாங்க, ஓப்பனாகவே பேசியிருக்கோம். நான் திரும்பி இந்த அரசியல்வாதிகள் எல்லா அரசியல்வாதி மாதிரியும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியை பார்த்து நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை. நான் திரும்பி கேட்பேன், 110 விதியின் கீழே 10 வருஷம் நீங்களும் உங்கள் அம்மாவும் ஆட்சியில் இருந்தீங்க. எடப்பாடியும் அவங்க அம்மாவும் சேர்த்து 10 வருஷம். 110 விதியின் கீழே நினைக்கிற நேரத்துக்கெல்லாம் உத்தரவு போட்டிங்களே, ஏதாவது ஒன்று உயிரோடு இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியுமா? பட்டியல் எடுத்து எடப்பாடி விடுவாரா? இவர் 4 வருஷம் இருந்தார். என்ன உங்கள் பாலிசியில் ஒன்று சொல்லுங்கள். இப்போ நாங்கள் திரும்பி சொல்லுவோம், ஏங்க அதாவது வாக்குறுதியே கொடுக்கலீங்க, ஆனால் வாக்குறுதி கொடுக்காமலே அப்படியே வரிசையாக திட்டங்கள் சொல்லவா? புதுமை பெண் திட்டம் சொல்லவா, தமிழ் முதல்வன் திட்டம் சொல்லவா, காலை உணவு சொல்லவா, நான் முதல்வன் சொல்லவா, மக்களை தேடி மருத்துவம் சொல்லவா, மக்களை தேடி கல்வி சொல்லவா, இல்லம் தேடி கல்வி சொல்லணுமா, நான் இல்லை முதல்வரின் முகவரின்னு சொல்லவா, இல்லை எத்தனை திட்டத்தை வரிசை அடுக்க கடன் வாங்கி இருக்கிறீங்க, கடன் வாங்கி என்ன திட்டத்தை பெருசாக செஞ்சிட்டீங்க அப்படின்றாரு. இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் திட்டங்க, அதெல்லாம் மக்களுக்கு புரியும். ஆனால் எடப்பாடிக்கு 10 வாத்தியாரை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாலும் புரியாது. நான் ஒன்று கேட்குறேன், முதல்வரின் முகவரின்னா என்னன்னா அவர் சொல்லுங்கள். சொல்லிட்டா நம்ம பேசிக்குவோம். ஒரு எதிர்கட்சி தலைவர் என்னைக்காவது நான் சொன்ன அத்தனை திட்டத்தில் ஒன்றை எழுந்திருச்சு, இது தேவையான திட்டமா, இதனால் இவ்வளோ நட்டம் வருது, இது மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமா, இது மக்களுக்கு யூஸா பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள். இல்லை நான் திரும்பி கேட்குறேன், எடப்பாடியை நீங்கள் எதிர்கட்சி தலைவர், மக்கள் வரி பணத்தில் காரில் போகிறீங்க, சாப்பிட்றீங்க, நேராக வந்து முதல்வரை பார்த்து என்னைக்காவது இந்த மாதிரி நான் ஒரு 4 ஸ்கீம் வச்சுருக்கேன், இது நாட்டு மக்களுக்கு தேவைப்படுது, இதை அப்படியே கொஞ்சம் அதிகாரிகள்கிட்ட சொல்லி செஞ்சு காட்டுங்க, செய்ய முயற்சி பண்ணுங்க, ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறையோடு இவர் சொன்னார்னு சொல்லுங்கள்.
சும்மா வேளாண்மை சார்ந்த விவசாயிகள் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் இவர் ஆட்சி காலத்திலயும் அதிமுக ஆட்சி காலத்திலயும் தான் நிறைய கொண்டுட்டு வரப்பட்டது. அந்த அக்கறை இப்போ திமுக அரசுக்கு இல்ல அப்படின்னு. அருமையான கேள்விங்க, இது சூப்பர் கேள்வி. நீங்க எடப்பாடி அப்படியே உட்கார வச்சு ஓப்பன்ல கேட்கணும். ஏங்க 10 வருஷமா நீங்க அங்க இருந்தீங்களே, ஒரு 600 விவசாயி போராடி செத்தானே, அந்த விவசாய சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு நீங்க கொடுத்துட்டு விவசாயிகளுக்காக அப்படியே நீலிக்கண்ணீர் வடித்து தமிழ்நாட்டில் வந்து மோடி கொண்டு வந்த அந்த விவசாய சட்ட திருத்தத்தை நான் பச்சை துண்டு போட்ட விவசாயி வா என் பக்கத்தில் போப்ப நான் பேசுகிறேன், என்ன அதில் குறை அப்படின்னு பேசின பிரச்சார பீரங்கி எடப்பாடி. அப்புறம் ஏன் அதை வாபஸ் வாங்கினாங்க? இதை இப்போ எடப்பாடிக்கு பதில் சொல்லுவாரா? அவர் ஓப்பனாகவே சொன்னார், நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ கூட்டணியில் இருந்தேங்க, இருந்த பாவத்துக்கு நான் ஏதோ தலையாட்டிக்கிட்டு இருந்தேன், அதுக்காக நிறைய பாவத்தை செஞ்சுட்டேன், மன்னிப்பு கேட்குறவங்க கேட்ட ஒரு ஆள் தான் எடப்பாடி. அதெல்லாம் பகிரங்கமாக அவரே சொன்னது. எல்லாத்துக்கும் தலையாட்டியிருக்கேன் கூட்டணி சேர்ந்த பாவத்துக்குன்னு. அவருக்கு என்ன புரிஞ்சுது வேணும்? விவசாய நலனில் இவர் அக்கறை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டுக்கு தனியாக விவசாயிகளுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அது இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போ யாராவது சொல்ல முடியுமா? சேலம் மணிகண்டன் சொல்லுவாரா? தனியாக பட்ஜெட் போட்டது யார் போட்டது சொல்லுங்கள். இல்லை முதல்வரின் முகவரிங்கிற திட்டத்தை எடப்பாடி விளக்கமாக பேசிடுவாரா? தோழி விடுதினா என்னன்னு தெரியுமா? இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கு தோழியாக இருந்த சசிகலா வேணால் அவருக்கு தெரியும் எப்படி குழி நோண்டி அடக்கம் பண்ணோன்னு. என்ன அவருக்கு தெரியும்? நான் திரும்பி கேட்குறேன், என் நோய் எதிர்கட்சி தலைவர் கடன் ரத்துன்னு வாக்குறுதியில சொன்னீங்க, கேஸ் மானியம் வழங்கப்படும்னு சொன்னீங்க, கரும்புக்கு வந்து கொள்முதல் விலை அதிகரிக்கப்படும் சொன்னீங்க, நெல்லுக்கு சொன்னீங்க, எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்றாரு. பட்டியலினத்தில் சார்ந்த அத்தனை பேர் பள்ளி கடன்லேருந்து அவங்க வாங்கின ஸ்கூல் கடன் வரைக்கும், அது இல்லாமல் அந்த மாணவர்களுக்கு உண்டானதெல்லாம் கூட விட்டுருங்க, அவங்க வாங்கின நகை கடனில் ஆரம்பித்து எல்லாத்தையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கோமா இல்லையா? நகை கடன் தள்ளுபடி பண்ணலன்னு யார் எங்களுக்கு சொன்னது? எங்கள் டேட்டாவை எடுத்து கொடுங்க. போன பீரியடில் நீங்கள் நகை கடன் வைக்கிறோன்னொன்னே எல்லாம் கொண்டு போய் கூட்டுறவு வங்கியில் வெறும் பையை வச்சுட்டு மஞ்சள் பையை மட்டும் உள்ளே வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு மொத்தமாக போயிட்டீங்க. மொத்த கம்பெனியாக எல்லாம் சேர்ந்து கூட்டுறவு வங்கியில் என்ன இருந்தது? நகையே இல்லை, ஆனால் கடனை கொடுத்துட்டீங்க. வாங்கிட்டு போனவெல்லாம் அதிமுக. ஆனால் நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டோமே, அதை தள்ளுபடி வேறு பண்ணோம். எந்த திமுககாரன் நகை கடன் கொடுத்தீங்க நீங்கள்? நாங்கள் திமுககாரன் அதிமுககாரன்னு பார்த்தா நாங்கள் தள்ளுபடி பண்ணோம். நாங்கள் எங்கள் முதல்வர் தள்ளுபடி பண்ணதில் அத்தனை பலன் அனுபவித்தது அந்த எடப்பாடி கும்பல், அதிமுக கூட்டம். இதில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் வந்த உடனே வாக்குறுதி கொடுத்தோம். ஆட்சிக்கு வந்த உடனே எங்கள் துணை முதல்வர் வேறு அன்னைக்குன்னு பார்த்து நகை கடன் வாங்கிக்கங்க, எவ்வளோ நாள் வாங்க, நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னாரு. இது எங்கள் கட்சிக்காரன் வாங்கலை, ஆனால் அத்தனை அதிமுக காரனும் ஆடாரா சொல்லிட்டாருப்பா, அவங்க தான் வரப்போகிறாங்க வாங்கடான்னு ஒரு பேங்க் விடாமல் நகையை வச்சு வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல மேடம். நகையே கிடையாது, வெறும் பொட்டணத்தை உள்ளே கொடுத்துட்டு நகை கடன் வாங்கிட்டு போனோம் கம்பெனி. அது மொத்தமாக கதையை முடித்து நாங்கள் தான் அதை தள்ளுபடி பண்ணோம். இப்போ அது வேறு வழக்கு நிலுவையில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னவோ இவர் தெளிவாக எதிர்கட்சி தலைவர்னால் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஆளுங்கட்சி வாக்குறுதி நிறைவேற்றி எத்தனை வருஷம் கழிச்சு? 4 வருஷம் கழிச்சு அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் நிறைவேற்றலைன்னா அதை வந்து மக்கள் எங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்கட்டும். ஏதாவது ஒரு தேர்தலில் எங்களை எதிர்த்து எப்பா நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, நான் இன்னும் உனக்கு ஓட்டு போட மாட்டேன் விட்டுருன்னா அவங்க எங்களால் பார்த்து சொல்லணும். எடப்பாடிக்கு என்ன வருத்தம்? இப்போ நான் திரும்பி கேட்குறேன், எடப்பாடி நீங்கள் எதிர்கட்சி தலைவர், அதை உறுதிப்படுத்துறதே நாங்கள் தான். அப்பைக்கு அப்போ தூங்குற ஆளை எழுப்பி ஐயா எதிர்கட்சி தலைவர் போயாவது 2 வார்த்தை கொடு, 2 வார்த்தை பேசுன்னு சொல்கிறதே நாங்கள் தான். இவ்வளவு நாங்கள் சொல்கிறோமே, நீங்கள் இப்போ எந்த கட்சியில் இருக்கீங்க? உங்கள் கட்சியில் தான் இருக்கீங்களா, அல்லது பிஜேபியில் இருக்கீங்களா, அல்லது ஆர்எஸ்எஸ்ல இருக்கீங்களா, எந்த கூட்டணியில் இருக்கீங்க? அதிமுகல தான் இருக்காரு. இப்போ பட்ஜெட் அப்போ கூட விமர்சிச்சாரு. அடாடா என்ன விமர்சிச்சாருங்க? இது பீகாருக்கான பட்ஜெட்னாரு. இது பீகாருக்கான பட்ஜெட்டு. அப்புறம் திரும்பி அங்கேருந்து இவ்வளோ 12 லட்சம் வரி 2 கோடி பேருக்கு மட்டுமே பயன்னு அதை பாராட்டினாரு. அதில் ஏதாவது இவருக்கு விளக்கம் தெரியுமா? எத்தனை கோடி பேர், 120 கோடி பேர் ரோட்டில் நிற்கிறான், ஆனால் 2 கோடி பேர் அந்த வரி அதிகமானோன்னு அப்படியே பாராட்டுறாரு. இது எப்படி? பிள்ளையை கிள்ளி விட்டு தாளாட்டுற கதையா? கேப்போம். திரு சேலம் மணிகண்டன், முறையற்ற விமர்சனங்களை வந்து அரசின் மேல வச்சுட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நாங்க கொண்டுட்டு வந்திருக்கிற திட்டங்களுக்கெல்லாம் அவருக்கு விளக்கம் தெரியுமா? அவர் வந்து அதிமுகவில் தான் இருக்கிறாரா, இல்ல பாஜகவுக்கு கட்சி மாறிட்டாருங்கிற அளவுக்கு விமர்சனத்தை வைக்கிறாரு சூர்யா வெற்றிகொண்டார். சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கமா. சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்
அப்படின்னு சொல்லுவாங்க. சூர்யா வெற்றிகொண்டான தொடர்ந்து இப்படியே பேச சொல்லுங்க. 2011 திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி மீது இதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு சுனாமி அலை அடிச்சப்ப இதே வாய்ச்சவிடால் வாய் துடுக்கு இப்படி எகத்தாளம் பேசிட்டா எதிர்கட்சியா கூட அடுத்த தேர்தல்ல வராத அளவுக்கு சுனாமியா தோத்து போனாங்க. மக்கள் எங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? மக்கள் கிட்ட அதிருப்தி இருக்குதா? நீங்க தான் போற பக்கமெல்லாம் மேடையில சொல்லிக்கிறீங்க, அது மக்களுடைய கருத்து இல்லைன்றாரு. மக்கள் சொல்லக்கூடியது 2026 போய் பொத்தான் அமுத்துவாங்க பாத்தீங்களா, வீட்டுக்கு எடப்பாடி வேணும் அப்படின்னு பொத்தான் அனுப்புவாங்க பாத்தீங்களா, அப்ப அன்னைக்கு என்றைக்குதான் உங்களுக்கு தெரியும். இப்பதானே இடைத்தேர்தல் முடிஞ்சிச்சு, அதுலயும் பொத்தான் தானே அமுத்துனாங்க. மக்கள் அதுல சொல்லலையா யாருக்கு ஆதரவுன்னு, எவ்வளவு பர்சன்டேஜ்? 1999 அப்புறம் கடந்த 24 வருடமா தமிழகத்தில் நடந்த அத்தனை இடைத்தேர்தல்களும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அது அதிமுகவோ அண்டர்லைன் திமுகவோ நாச்சிப்ப பாத்திர கடையில அவங்களே போய் கப்பு வாங்கி வச்சுக்கிறது. இந்தியாவில பாஜக ஆள்ற மாநிலத்துல பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கிறப்ப இடைத்தேர்தல காங்கிரஸ் ஜெயிக்கும், இல்ல ஜனதாதளம் ஜெயிக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கடந்த 25 வருஷமா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு ஒரு அவலமான ட்ரெண்டை இங்க ஏற்படுத்திட்டு அது நாச்சிப்பம் பாத்திர கடையில போய் இவங்களே கப்பு வாங்கி வச்சு ஜெயிச்சு பாத்தியா எல்லாத்துக்கும். நான் இன்னொன்னு நினைவுறுத்துறேமா, திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில 2006 இருந்து 2011 வரைக்கும் நடந்த 11 சட்டமன்ற இடைத்தேர்தல்ல அபார வெற்றி திமுக. ஆனா 2011 எதிர்கட்சியா வர முடிஞ்சதா திமுகவினால? அந்த அம்மா அவர் சொல்றாரு சூர்யா வெற்றி கொண்டான், பேரு வச்சுக்கல சோறு வச்சுங்களா. ஒவ்வொரு திட்டம் தவ புதல்வன் திட்டம் என்னென்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு திட்டம்னு பேர் வச்சுங்க. வந்த உடனே ஒரு 21 கமிட்டி போட்டாராமா, உலக பொருளாதார வல்லுநர்கள்லாம் சேர்த்து, இந்த பொருளாதார முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் உலக வல்லுநர் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு கமிட்டி போட்டாரு. என்ன வாங்கினீங்க? 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடனை சேர்த்துட்டு போயிருக்கிறீங்க. ஒரு உறுப்பு சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு, வானத்தை வளைப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி 506 நம்ப முடியாத வாக்குறுதிகள். ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டா, வீட்டுல டிச்சு பிரச்சனையா, தண்ணி பிரச்சனையா, மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணம், ஆர்என் ரவி காரணம், இதையே பிளக்கானம் பாடுறீங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில மட்டும் என்ன அப்படியே இருக்கிற நீங்க சொல்ற ஒன்றிய குன்றிய அரசு என்ன அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துச்சா? இதே பிரச்சனை தான் அப்பயே இருந்தது. ஒரு நீட் தேர்வு நிதி பகிர்வுல 4 ஸ்டேட்டுக்குமே சேர்த்து 27,000 கோடியை தான் ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கு. நேத்து முன்தினம் பாத்தீங்கன்னா கல்வி உரிமை, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கல்விங்கிறது ரைட்ஸ் சார், அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதி நியாயமா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்படல. இதற்கெல்லாம் ஒரு மாநில கட்சியாக எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்தாரா? நிதி இல்லாம எப்படி ஒரு ஆட்சி நடத்த முடியும்? இல்ல மாநில சுயாட்சிங்கிறதுக்கு ஒரே ஒட்டுமொத்த ஏஜென்ட் திமுக தானே. UPA 1 UPA 2 அப்படின்னு தொடர்ந்து 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சியில் எல்லாம் முக்கியமான இலாக்குகள் வச்சுக்கிட்டு டெல்லியில அமைச்சரா கோல வச்சிருந்தீங்களே, அப்ப மாநிலத்து பட்டியல கல்வியை கொண்டு வரணும்னு போராடி கல்வியை மாநில பட்டியல கொண்டாந்து இருக்கலாமே. அப்பெல்லாம் நல்ல பவுசான பதவிகள், நல்ல கொளிக்கக்கூடிய இலாக்காக்கள் வாங்குறது தன்னுடைய தள்ளாத மாநில அரசுகள் குரல் கொடுத்தா ஒன்றிய அரசு கேட்டிருக்கு. ஆமா, அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சியில பாத்தீங்கன்னா சுனாமி அடிச்சது. கருணாநிதி அவர் டெல்லியில போய் அப்ப இருக்கிற மன்மோகன் சிங் டர்பனை பிடிச்சி உலுக்கி அப்படியே வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. என்னமா பேசுறீங்க? நடைமுறை சாத்தியமா? இவங்க ஏதாவது பண்ணிருக்காங்களா இது வரைக்கும்? ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு பேச்சு, எதிர்கட்சியா வந்தா மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணம், ஆளுநர் ரவி காரணம், ஹிந்தி வாழ்க, ஹிந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, வடக்கு வாழ், தெற்கு தேயுது, தமிழா இன ஒன்று சோற்றால் எடுத்து பிண்டமே, உள்ளாட்சி தேர்தல்னாலும் மோடி காரணம். தமிழ்நாடு மட்டும் சொல்லல, கர்நாடகா கேரளாவும் சொல்லுது. சரி, எடப்பாடி பழனிசாமி யாருக்காக இங்க அரசியல் நடத்துறாரு? யாருக்காக எதிர்கட்சி தலைவரா இருக்காரு? நீங்க என்ன போராட்டம் நடத்துனீங்க? நீங்க முதல்ல உங்க பச்சோந்தித்தனத்தை வெளியே கொண்டுட்டு வந்து காட்டுங்களேன். ஒண்ணு பிஜேபி கூட இருங்க, இல்ல தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவரா இருங்க. ஆளுங்கட்சி எதிர்த்து எதிர்கட்சியா நீங்க எங்களையாவது கேள்வி கேளுங்க. என்ன அளவு பண்ணுங்க. அதாவது நீட் தேர்வை வச்சு பிண அரசியல் நாடகம் நடத்துறீங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு ரத்து சாத்தியம் தெரிஞ்சோடனே 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அவரு சிறந்த நிர்வாகியா? ஜெயக்குழுக்கு எல்லா ரகசியங்களும் தெரியும். நாங்கள் வந்த உடனே அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் நாடகம். அன்னைக்கு கருணாநிதி 50 வருஷம் முன்னாடி. சரி, ஒரே ஒரு வார்த்தை, அப்படி அது நாடகம்னு தெரிஞ்சா நீங்க எதுக்கு அந்த தீர்மானத்துல ஒத்துச்சு கையெழுத்து போட்டீங்க?
சட்டமன்றத்தில் நீட் எதிர்ப்பு தீர்மானத்தில் நீங்க ஏன் சார் கையெழுத்து போட்டீங்க? அதான் நாடகம் தானே. முடிச்சிடுறேன் பாருங்க, வழிய வந்து வாண்டடா வண்டியில ஏறி மாட்டிக்கிறீங்க. இந்த நீட் தேர்வு கொண்டு வந்தது உங்களோட UPA ஆட்சியில எங்க சேலத்துக்கு பக்கத்துல நாமக்கல்ல இருந்து ஒரு அமைச்சர். அதை விடுங்க சார். போட்டீங்க எல்லாத்துக்கும். நீங்க உங்களுக்கு துணிச்சல் இருந்தா அதை ஒன்றிய அரசை போய் திட்டணும். அதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குன்னு ஓப்பனா பேசுங்க. அதை விட்டுட்டு நீட்டு உங்க ஆட்சியில பாத்தீங்களா, அவன் ஆட்சியில கொண்டு வந்தது, இவன் ஆட்சியில கொண்டு வந்தது, இதெல்லாம் விடுங்க சார். நீங்க இப்ப கரண்ட் பாலிடிக்ஸ் வரீங்களா இல்லையா? பேசுங்க. NIA சட்டத்தை எதிர்கட்சியா இருந்துட்டு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்த சட்டத்தை பாஸ் பண்ண வச்சது யாரு? என்னுடைய நம்பர் 1 கேள்வி. எதிர்கட்சியா இருந்தா கருப்பு பலூன் விடுவீங்க. ஆதரவு கொடுத்தது யாரு? உங்க பெரிய மனுஷன் எடப்பாடி தானே. பாத்துருக்கீங்களா? அது வரைக்கும் நீங்க அந்த பெரிய மனுஷன் தானே. கருப்பு பலூன் விடுறீங்க. டங்ஸ்டனுக்கு தம்பிதுரை ஆதரவு கொடுத்தாரு. இப்ப போய் அது யாரு? உங்க பெரிய மனுஷன் கட்சி தானே. சுத்துறது, டெல்லியில போய் காலில் விழுவுறது, எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு குற்றிய அரசு. நீங்க எதுக்கு அப்ப கவர்னர் ஆட்சி போடுங்க? தமிழ்நாட்டுல கவர்னர் ஆட்சி வரட்டும். எதுக்கு கையாளணும்? சாக்கடை பிரச்சனையா மோடி காரணம், என் வீட்டுல மோடி காரணம், எல்லாத்துக்கும் மோடி காரணம். கவர்னர் ஆட்சி வரணும்னு அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க. நானே கேட்டுறேன். ஒரு ஜனநாயக நாட்டுல சேலம் மணிகண்டனுக்கு எனக்கு ஒரு பணிவான ஒரு கேள்வி. நீங்க எதிர்கட்சி தலைவர், எந்த ஸ்டேட்டுக்காக எதிர்கட்சி தலைவர்? அதையாவது தெளிவாக சொல்லுங்க. நான் கேட்டது ஒன்று, உங்க முதலமைச்சர், எங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுறாரு. பணம் கொடுக்காதவன் வேற ஒருத்தன். அவனை போய் கேள்வி கேளுங்கன்னா கை நடுங்கி கட்சி போயிடும், ஆட்சி உங்க சொத்து போயிடும், நீங்க எல்லாரும் பறி போயிடுன்னு இங்க எங்ககிட்டயே வந்து சண்டை போடுறீங்களே, என்ன சார் அர்த்தம்? முடிச்சிங்களா? வெற்றிகரா நான் பேசுமா? அதாவது பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மோடி வேணுமா வேண்டாமாங்கிற பிரச்சனையில மக்கள் வந்து தமிழக மக்கள் வேற மாதிரி தீர்ப்பளிச்சாங்க. இந்திய மக்கள் மோடி வேணும்னாங்க. சட்டமன்ற தேர்தலில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, விலைவாசி விண்ணத்தோடுது, பால் விலையை முத கொண்டு ஏற்றி மக்களுக்கு பால் ஊத்துனீங்க, மின் கட்டணத்தை நாங்க மாசம் மாசம் பில்லு கொண்டு வரோம். இந்த மாதிரி நம்ப முடியாத வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு சுனாமி மாதிரி எதிர்ப்பல நிக்கிறப்ப பாலைய இதே அஸ்திரத்தை எடுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் மோடி தான் காரணம். ஸ்கூல் வாத்தியாருக்கு ஏப்பா சம்பளம் கொடுக்கல, பெட்ரோல் விலை அதிகமா இருக்கு, ஜிஎஸ்டி விலைவாசி ஏற்றத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது, அதையெல்லாம் பேசலாமே. திட்டத்துக்கு ஆரம்பத்துல MOIக்கு ஒத்துக்கிட்டீங்க, PM ஸ்ரீ திட்டத்துக்கு ஆரம்பத்துல ஒத்துக்கிட்டீங்க. புதிய கல்விக் கொள்கை நாங்க ஏத்துக்க மாட்டோம், எது கொண்டு வந்தாலும் ஏத்துக்க மாட்டோம், நீட்டை நீக்கிறது தெரியும். இப்படியே வாய்ச்சவடால் பேசி இவங்க இதோட திமுக அஸ்தமனமாக போதுங்கிற அதீத பயத்துல நான் கேட்கிறேன். தினமும் விலைப்பட்டியல் மாதிரி ஒரு பிரபல பத்திரிகையில கொலைப்பட்டியல் போட்டுட்டு இருக்காங்க, இன்றைய கொலை விவரம் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க தகப்பனாரியே மிஞ்சின அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சு. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியும் சார். அதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த போதை பஸ் வர்றதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த நாட்டுல கலவரம் உருவாக்குறதுக்கு எதிர்கட்சி என்ன வேலை பாக்குது, ஒன்றிய அரசு என்ன வேலை பாக்குது, ஆளுநர் என்ன வேலை பாக்குறாரு, அத்தனையும் தெரியும் சார். ஒரு ஆளுநர் நேரா போய் அக்ரகாரத்துக்கு போல சார், அம்பேத்கர் ஸ்ட்ரீட்ல போய் ஒரு 100 பட்டியல் இனத்து மக்களை பிடிச்சி பூணூல் போட்டு விடுறாரு. உங்க எடப்பாடி வேடிக்கை பார்த்தாரு, ஒரு வார்த்தை பேசியிருக்காருன்னு சொல்லுங்க சார். நாங்க எதுக்கு பேசணும்? எடப்பாடி பழனிசாமி எதுக்கு பேசுவாரு? நீங்க உங்க ஆதரவாளர்ல ஆளுநர், உங்க கூட்டாளியில ஆளுநர். நீங்க வந்து கவர்னரை வச்சு இழிவான அரசியல் பண்றீங்க. நீங்க பண்ற அரசியலுக்கு அதிமுக துணை போகணும்னு கேக்குறேன். எதுக்கு எடுத்தாலும் தான் சொல்றேன், கவர்னர் காரணம், மோடி காரணம். நீங்க ஆளுநர் கூட இருங்க சார், உருப்படியா நீங்க ஆளுநர் கூட இருங்க. ஒரு மாநில அரசு மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்புது, அத வந்து அதற்கு ஒப்புதல் வழங்காம ஆளுநர் அதை தன்னிடமே வச்சிட்டு இருக்காரு. உச்ச நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. அப்ப கூட ஆளுநர் செய்வது தவறுன்னு உங்களுக்கு ஒரு ஆண்ட அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாட்டுல இருந்து தெரியலையா? ஆளுநருக்கு நீங்க தேவையில்லாத மோதல் போக்க கடைபிடிக்கிறீங்க. ஆளுநர் ஒரு பகடைக்காயா பயன்படுத்திக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அவரை குற்றம் சொல்லி. நான் ஒண்ணு கேக்குறேமா, ஒரே ஒரு கேள்வி. வெற்றி கொண்டான் பொங்கி அவங்க அப்பா அந்த காலத்துல மேடையில பேசுவாரு, அதே மாதிரி பேசினார. ஒண்ணு கேக்குறேன், மத்தியில வேற ஒரு கட்சி இருக்கிறப்ப மாற்றாண்டாய் மனப்பான்மையோட தான் நடப்பாங்க. இது உலக. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், உள்ளாட்சியில அதிமுக ஆட்சியில் இருக்கிற ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஊராட்சி தலைவருக்கோ இல்ல 50,000 கவுன்சிலர் 5,000 கவுன்சிலர் நகர்மன்ற தலைவருக்கு நீங்க உள்ளபடியே ஒரு திமுகவுடைய நகர்மன்ற தலைவருக்கு ஒதுக்குறத பணம் ஒதுக்குது. நீங்க காட்டுறீங்களா அந்த வேற்றுமை? இதுதான் பிராக்டிகல். இதை மீறி ஆட்சி செய், இல்ல வீட்டுக்கு போ. சென்ட்ரல் கவர்மெண்ட் 356 சட்டத்தை கொண்டு வரட்டும்.
தமிழ்நாடு உருப்பிடுத்தோம். என்ன சார் ஒரு பொருத்தமே இல்லாத ஒரு விஷயத்த அவ்வளவு எளிமையா சொல்லிட்டு போயிட்டீங்க. மக்கள் வெர்டிக்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அதற்கு இடர்பாடுகள் இருக்குன்னா வீட்டுக்கு போன எப்படி நம்ம சொல்ல முடியும்? சரி, ஓகே. திரு மதுக்கூர் ராமலிங்கம், எடப்பாடி வீட்டுல இருக்க மாதிரியே பேசுறேன். சரி, ஓகே ஓகே. எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்புன மாதிரியே பேசுறேன். ஓகே ஓகே, ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. சரி, நம்ம மற்ற விருந்தினர்கள் பார்வை ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு ஈரோட்ல வந்து கேட்டுக்கலாம். திரு சூர்யா, கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற பக்கத்துல இருக்க சீனிவாசன் கூட ஈரோடு தேர்தலில் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. சரி, ஓகே. திரு மதுக்கூர் ராமலிங்கம், இப்ப இரு முனைகள்ல இருந்தோம் நிறைய விமர்சனங்கள் முன்வரதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பலமான கூட்டணியோடு 2026 தேர்தல் கடத்த திமுக சந்திக்கும் என்கின்ற விஷயங்களை முதலமைச்சர் எடுத்து வைக்கிறார். 200க்கும் மேற்பட்ட நம்பர்ஸை வந்து அட்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 2026 ஆட்சி மாற்றம் நடக்கும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. 6 மாசத்துல ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைப்போம் அப்படிங்கிறாரு. இந்த இருதுருவ அரசியல் தான் தேர்தல் களத்தில் இருக்க போகுதா? எடப்பாடி அவர்கள் ஒரு பலமான ஒரு காம்படிட்டிவ்னஸ் கொடுப்பாரா? இல்லை, அதுக்கு முன்னால் நம்முடைய நண்பர் சேலம் மணிகண்டன் அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை என்கிற விரக்தியில் 356 கொண்டு வாங்க அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு ஜனநாயக விரோத மனநிலையில் இருக்கிறார். நண்பர் சூர்யா வெற்றி கொண்டா நீங்கள் ஆளுநரை கண்டித்து ஒரு வார்த்தை கேட்டதுண்டா அப்படின்னா, நாங்கள் ஏங்க ஆளுநரை கேட்கணும்? நீங்கள் தான் நேற்று 2 நாளாக உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவியை புரட்டி எடுக்குதே. இது ஆளுநர் என்பது திமுக அதிமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைங்க. ஆளுநர் என்கிற ஒரு நியமன பதவியை வைத்துக்கொண்டு ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசையே அவர்கள் முடக்குவார்களே, ஆனால் அதற்கு எதிராக அதிமுக குரல் கொடுக்க வேண்டாமா? இதே ஜெயலலிதா அம்மா இருந்த பொழுது பாஜக மீது எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு ஆதரிக்கவும் செஞ்சுருக்காங்க. மோடியா லேடியான்னு கூட கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற விஷயங்களில் அவங்களுடைய அம்மா ஜெயலலிதா அவர்களை எடப்பாடி பழனிசாமி பின்பற்ற மாதிரி தெரியல. நான் என்ன கேட்குறேன், நேற்றைக்கு டெல்லியில் ஒரு அதிமுக அலுவலகம் திறந்துருக்கீங்க. அதை போய் நேராக திறந்து வைக்க முடியாத அளவுக்கு, காணொளி காட்சியில் திறந்து வைக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இங்கே பரபரப்பான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு செங்கோட்டையன் போகலை அப்படிங்கிறது வேற. அதே போல் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய இதில் எங்கள் அம்மாவோட புரட்சித் தலைவர் படம் இல்லைன்னு ஒரு புறக்கணித்தது வேற, அதை டிடிவி தினகரன் ஆதரித்தது வேற. உங்கள் கட்சியையே உங்களால் நடத்த முடியலை. ஆனால் மாநிலத்துக்கு தான் நான் என்ன கேட்குறேன், இதில் அதிமுகவினுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுக்கு வந்து இருக்க வேண்டிய 2152 கோடி அந்த பணத்தை எடுத்து மோடி அரசாங்கம் இதுக்கு ஊப்பிக்கும் குஜராத்துக்கும் கொடுத்துருக்க. இது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த பிரச்சனை இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆளுநர் நெருக்கடி கொடுக்கட்டும், எதுக்கு எடுத்தாலும் மோடி அமித்ஷாவையும் சொல்கிறாங்க திமுகங்கிறீங்களே, அது உண்மை இல்லையா? ஏன் இதை நீங்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலேயே எத்தனை புயல் வந்தது? அது அன்னைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி கொடுக்கலையே. பிறகு திமுக அரசு வந்த பொழுது இயற்கை இடர்பாட்டுக்கு நமக்கு உரிய நிதி கொடுக்கலையே. அதே போல் ஜிஎஸ்டி திட்டம் ஆரம்பத்தில் உங்கள் அம்மா எதிர்த்தாங்களே, இன்றைக்கி அந்த திட்டம் வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பங்கீடு தர மறுக்குது இல்லையா? இதையெல்லாம் நீங்கள் எதிர்க்கட்சியாக திமுக விமர்சிங்க, அது வேறு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டின் நலன் பாதிக்கப்படுகிற பொழுது நல்லது, திமுகவுக்கு நெருக்கடி வரட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை ரசிச்சிங்கன்னா, ஆளுநருடைய அடாவடியை எதிர்த்து பேசாமல் அவர் தேநீர் விருந்து கொடுத்தா சமோசா சாப்பிட போனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் மக்களை நம்பி ஆட்சி பண்ணலை. அன்னைக்கு இருந்த ஆளுநர் தானே இன்னைக்கு உங்கள் எடப்பாடியாரையும் ஓபிஎஸ் அவர்களையும் கையை பிடிச்சி இணைச்சி வச்சாங்க. அன்னைக்கு தானே யார் முதலமைச்சருங்கிற பிரச்சனையை விட அன்னைக்கு ஆளுநரும் பிஜேபியும் தானே தீர்த்து வச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் பிஜேபி எடுத்து நாடாளுமன்றத்தில் என்ன பேசுறீங்க? இவ்வளவு பிரச்சனை வருது. மணிப்பூர் பிரச்சனை வந்துச்சு, அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இதே போல் இந்தியர்களுக்கு கைவிலங்கு போட்டு அமெரிக்கா அனுப்புத, அதை எடுத்து இந்தியா கூட்டணி கட்சிகள் போராடுத. நாடாளுமன்ற மாநில மக்களவையில் உங்களுக்கு இல்லை, தொடர்ச்சி அறிஞ்சிட்டாங்க. மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய அதிமுக கேட்பது என்ன? நான் என்ன கேட்குறேன், திமுக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாகவது நீ எதுக்குறீங்களா? ஏதாவது போராட்டம் பண்ணுறீங்களா? ரசிக்கிறீங்க, உங்களால் முடியலை. உடனே ஆளுநர் ஏதாவது பண்ணால் திமுக தானே திக்கிறது. திமுக இல்லைங்க, தமிழ்நாடு. கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் என்ன கேட்குறீங்க? இடைத்தேர்தல்லாம் இப்படித்தான் நடக்கும். நாங்கள் கடந்த காலத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே கூட திமுக ஜெயித்தது உண்டு. அதுபோல் திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப அதிமுக இடைத்தேர்தல் உண்டு. தேர்தல் களத்தில் போய் நீங்கள் விக்கிரவாண்டியை வேண்டாங்கிறீங்க, ஈரோட்டை வேண்டாங்கிறீங்க. ஒரு பெரியாரை எதிர்த்து ஒருத்தர் ரொம்ப இழிவாக பேசுகிறாரு.
கடைசியாக அவருக்கு ஏதோ ஒரு மறைமுக ஆதரவு கொடுக்குற மாதிரி போறீங்க. விக்கிரவாண்டியில் பாஜக பாமகவை ஆதரிக்குது. உங்கள் தலையில் மணிகண்டனுடைய கட்சி தாங்களே தீ வச்சு கொண்டு அடுத்தவர்கள் மீது வைத்தறிச்சப்படுவது என்ன நியாயம்னு நான் கேட்குறேன். இன்றைக்கென நீட் தேர்வு திமுக தான் எதிர்ப்புச்சா? நீங்களே கூட தீர்மானம் நிறைவேற்றி வச்சு அனுப்பி வச்சிங்கல்ல. அன்னைக்கு சட்டமன்றத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் அதை ஆதரிச்சாங்கல்ல. இது தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு ஏன் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையை நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு அதிமுக குரல் எழுப்பி விட்டு திமுகவை குறை சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட மாட்டீங்க, ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க மாட்டீங்க. அத்திக்கடவு அவினாசிக்கு நீங்களே விழா நடத்திக்குவீங்க. அதில் நண்பர் ஷியாம் ஒரு மூத்த பத்திரிகையாளர், மிகவும் மதிக்கக்கூடியவர். நான் அவர் சொன்னதில் நான் ஒன்று சொல்கிறேன். திமுக கொடுத்த சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக அரசு ஊழியர் ஆசிரியருக்கான பென்ஷன் திட்டம், போக்குவரத்து ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவை, அது அதிமுக காலத்தில் இருந்தாலும் கூட ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. ஏன் இன்னைக்கு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷமாக இருந்த பட்டா பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. சில பேர் அதை ஆக்கிரமிப்புன்னு எழுதுனா சில பத்திரிக்கை. ஆனால் அவர்கள் எந்த பட்டாவும் இல்லாமல் இருக்காங்க. இது போன்ற திட்டங்கள், அதுபோல் வெற்றி கொண்ட அடுக்கிய சில திட்டங்கள் கல்வித்துறையில். நான் என்ன கேட்குறது, திமுகவுக்கான திமுக நிதியா இது? 2182 கோடி நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வர வேண்டிய இது இல்லையா? ஏன் புதிய கல்விக் கொள்கை கையெழுத்து போட்டீங்க? பிஎம் ஸ்ரீல கையெழுத்து போட்டீங்க, இப்போ உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி நிதி ஒதுக்குவாங்க அப்படின்றாரு. கையெழுத்து போடணும், அப்பதான் நிதி ஒதுக்குவாங்க என்பது பிஎம் ஸ்ரீயோ இல்ல மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். இந்தி நம்ம இருமொழி கொள்கை அதிமுக உட்பட சேர்த்து சொல்றேன். தமிழக அரசினுடைய கல்விக் கொள்கையில் நம்ம இருமொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் திமுக அதிமுகவுக்கு கூட வேறுபாடு இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன மிரட்டுறாங்க, நீங்கள் புதிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழக அரசே பள்ளிக்கூடம் நடத்தினால் கூட நீங்கள் இந்தியையும் ஒரு பாடமாக நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது திமுக அதில் முடியாதுன்னு சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு மொழிக் கொள்கை கல்விக் கொள்கை இருக்கக்கூடாதா? இது என்ன எல்லாரும் ஓட்டு போட்டு தானே ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு இதில் பட்ஜெட்டை பற்றி அவங்க சொன்னாங்க. அதிமுக பீகாருக்கான பட்ஜெட்டா அப்படின்னு கேட்டது உண்மைதானா? இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டம் குறித்து நண்பர் ஷியாம் சொன்ன கருத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அதை ஏதோ இங்கே இருக்கிற விவசாயிகள் எதுக்கிறதா சொல்கிறாரு. உண்மையிலேயே இந்த 100 நாள் வேலை திட்டம் தான் இன்னைக்கு ஓரளவு கிராமப்புற விவசாய தொழிலாளர்களை காப்பாற்றுவதாக இருக்கிறது. சில நில உடைமையாளர்கள் அதை எதுக்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒன்றிய அரசு அந்த இதுக்கான பட்ஜெட்டில் அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதியை ஒதுக்குத. இது அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, 150 நாளாக திமுகவை நிறைவேற்ற முடியும். அதே போல் நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, நீங்கள் ஒன்றிய அரசை விமர்சிக்க மறுக்கிறீங்க. அதனால தான் அதிமுகவினுடைய நம்பகத்தன்மை, நீங்கள் பிஜேபியை எதிர்ப்பதாக சொன்னாலும், நான் சொல்கிறது சித்தாந்த ரீதியாக கூட, இங்கே ஆளுநர் உட்கார்ந்துக்கிட்டு வள்ளுவர் சனாதனிம்பார், அதுபோல் வள்ளலார சனாதனிம்பார், எல்லாரையும் சொல்லுகிற பொழுது கூட இந்த ஊசலாட்டம் தான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நலன் பாதிக்கிற பொழுது ஒரு தமிழ்நாட்டினுடைய கட்சி என்கிற முறையில் அப்படித்தான் கடந்த காலத்திலையும் தப்பு பண்ணீங்க. நாங்கள் கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு குடியுரிமை சட்டத்தை ஆதரித்தோம். அதை விட கொடுமை, நான் ஒரு விவசாயி வேளாண் சட்டத்தை ஆதரித்தேன், நானே ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னார். அது என்ன, கடைசியாக அவங்க மோடியே மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக பின்வாங்க வேண்டியிருந்தது. ஏற்கனவேயாவது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக பல சமரசம் பண்ணீங்க, நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சிங்க. மாநிலங்களவையில் குடியுரிமை சட்டத்தை அதிமுக ஆதரிக்கலைன்னா அது வந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கும் கூட நீங்கள் தமிழ்நாட்டு நலன் பாதிக்கிற பொழுது கூட நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் மோடியை சொல்லுவீங்களா, அமித்ஷாவை சொல்லுவீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா, இது ஏதோ திமுகவுக்கான நெருக்கடியாக நீங்கள் நினைக்கிறீர்களே தவிர தமிழ்நாட்டுக்கான நெருக்கடி என்று நீங்கள் கருதவில்லை. அல்லது பாஜக குறித்து ஒரு மென்மையான அணுகுமுறையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் குட்டிக்காரன் அடித்தாலும் சிறுபான்மை மக்கள் கூட உங்களை நம்பவில்லை. இதே நிலையில நீங்க தொடர்ந்து இது திமுக பிஜேபிக்குமான பிரச்சனை இல்லைங்க. உங்க கூட்டணிக்கு பலமான ஒரு எதிர்கூட்டணியா இன்னும் 6 மாசத்துல சொல்லுவோம், கட்டமைப்போம் அப்படின்றாரே. நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப அந்த கூட்டணி ஒன்றும் இந்த 200+ இலக்க பாதிச்சிரும் அப்படின்னு நீங்க கருதல இல்லையா? இல்லை, இப்போ என்ன அதிமுகவுக்கு எந்த புதிய கட்சி சேர்ந்திருக்கு? ஏதோ பிரசாந்த் கிஷோர் பீகார்லேயே அவர் கட்சி பரிதாபமாக கிழிஞ்சு தொங்குது.
இல்லை அவர் ஏதோ வியூகம் வகுத்துற போறாருன்னா மக்கள் மனசுல இருந்து தாங்க எதா இருந்தாலும் வரணும், யாராக இருந்தாலும் சரி. ஏதோ சில கணக்கு போட்டு 26%, 36% அந்த கணக்கு வழக்குகள்லாம் வராதுங்க. இவங்க நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க? ஒன்றிய அரசு தமிழகத்தை பாதிக்கக்கூடிய திட்டங்களை வருகிற மனசுல அந்த நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சியாக அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை இழக்கப்பட்டிருக்குன்னு நீங்க எதன் அடிப்படையில் கருதுறீங்க? இல்லை, பாஜகவோடு சேர்ந்திருந்ததால் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவையும் சேர்த்து மக்கள் தோற்கடித்தார்கள். ஆனால் இன்னமும் கூட அந்த சாயலில் இருந்து அவர்கள் பல விஷயங்கள், அதனால தான் சொல்கிறார் ஆளுநர் பேர் சொல்லுவீங்களா அப்படின்னு. இதே நான் என்ன கேட்குறேன், இதே அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது சென்னாரெட்டி காலத்தில் எவ்வளோ பெரிய மோதல்கள், எவ்வளோ பெரிய விமர்சனங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்தது. அப்போ ஆளுநரோடு எப்பொழுதுமே ஆளுநர் வந்து அவர் என்ன செஞ்சாலும் இணக்கமாக போக வேண்டும் என்பது தான் நிலைப்பாடா? அப்படித்தான் இருக்கணுமா? எனவே ஒன்றும் அதிமுகவுக்கு எந்த புதிய கட்சியும் அல்ல, அதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரியவில்லை. அவர்களாக ஒரு மனக்கோட்டையை நோக்கி மண்குதிரையிலே போய் கொண்டிருக்கிறார்களே தவிர, நான் இன்னமும் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வருகிற தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை எதிர்க்கவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள் என்பதுதான் நான் அழுத்தமாக சொல்கிற விஷயம். ஓகே, திரு ஸ்ரீனிவாசன், தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை எதிரொலிப்பதாக ஆளும் திமுக அரசினுடைய கொள்கைகளும் திட்டங்களும் அமைஞ்சிருக்கு. ஆனா அதிமுக பாஜகவினுடைய ஒரு நிழல் போல செயல்படுகிறதோ, கொள்கைகளை தீர்க்கமா சொல்றது இல்ல, தமிழ்நாட்டிற்கு எதிரான கொள்கைகளை ஒன்றிய அரசு முன்வைக்கும் பொழுது அதை எதிர்ப்பதில்லை. இதனால மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இந்த கட்சிக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. திமுக எதிர்கட்சியாக இருந்தப்ப அது தலைவர் என்ன பண்ணாருன்னா கருப்பு சட்டை போட்டுட்டாரு, வாசலில் போர்டு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தார். அதற்கு பிறகு சட்டமன்றத்துக்குள்ளே போய் சபாநாயகர் சேரில் உட்கார்ந்தார். இப்படி ஒரு பொய்யான ஒரு நடவடிக்கை, பனியன் ஷோ நடத்துறது. ஆனால் அதிமுகவினுடைய எதிர்கட்சி எப்படி செயல்படுகிறது? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளைகின்ற மாதிரி இன்றைக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு கால அந்த திட்டத்தை ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்ப தான் நிறைவேற்றி தந்ததை விவசாயிகள் கொண்டாடுறாங்க. ஒரு எதிர்கட்சியினுடைய ஆளுங்கட்சியாக இருந்தப்ப செய்த சாதனை எதிர்கட்சியில் பேசப்படுகிறது. அதுதான் எதிர்கட்சி. அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான் சொன்னார் பாருங்க, எதிர்கட்சி தலைவர் என்ன செஞ்சாருன்னு. நடந்தாய் வாலி காவேரி, இது மாதிரி இப்போ நதிநீருடைய பிரச்சனைகளுக்கு தூர்வாரும் பணி, காவேரி குண்டாரி இணைப்பு, இப்படி ஆட்சியில் இருக்கிறப்ப செஞ்சோம். அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அதிமுகவினுடைய எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, இன்றைக்கு மத்திய அரசு என்னென்ன மக்களுடைய மாநிலத்தினுடைய உரிமைகளுக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் செயல்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கண்டிக்கிறதா எதிர்கட்சியுடைய பணியா அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு மாயாஜால பட்ஜெட்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. யார் புள்ள பெற்றாலும் இன்சியல் போடுறது திமுகவுக்கு கை வந்த கலை. டங்ஸ்டனுக்கு தீர்மானம் போட்டதா சொல்லி அன்னை மதுக்கூர் ராமலிங்கம் சொல்றாரு. டங்ஸ்டனுக்கு தீர்மானம் போட்டதுனால டங்ஸ்டன் இன்னைக்கு போயிடுச்சுன்னு உரிமை கொண்டாடுறீங்க. நீட்டுக்கு ஒரு தீர்மானம் போட்டீங்கல்ல, ஏன் மத்திய அரசு உங்களுக்கு பயப்படலை? அப்போ நாடகம் முழுக்க 4 ஆண்டுகள்ல நீங்க இளவரசருக்கு பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்க. அதற்கு பிறகு போய் மாணவர்கள் கல்வி உரிமை தொடர்பா அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா இப்ப நிதி ஒதுக்கப்படலையே, அதுல அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அடே அப்பா, அருமையான கேள்வி கேட்டிருக்காரு மதுக்கூர் ராமலிங்கன்னு நினைவுபடுத்தினதுக்கு நன்றிமா. அதாவது இப்ப இந்த பணம் திருப்பி போயிருச்சேன்னு வருத்தப்படுறீங்களே, நீங்க இந்த 522 வாக்குறுதியில கல்வி கடன் பத்தி ஒண்ணு தள்ளுபடி பண்றதா ஒரு வாக்குறுதி சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த வாக்குறுதியை பத்தி நீங்க என்னைக்காவது இந்த 4 வருஷத்துல கவலைப்பட்டிருக்கீங்களா? தமிழகத்துல இருக்கிற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் கல்வி கடன் வாங்கி படிச்சாங்கல்ல, அவங்க மனசுல பால் வார்த்த மாதிரி உங்க வாக்குறுதி இருந்துச்சு. 4 வருஷம் ஆயிருச்சு, அத பத்தி ஏதாவது பேசுனீங்க? சரி சார், அப்ப எந்த வித அந்த கேள்வியை வைப்போம். ஆனா அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இந்த கேள்விக்கு நியாயமா 2000க்கும் அந்த 2000 கோடி ரூபாய் வரணும் பத்தி உங்க கருத்து என்ன? பட்டியலினத்தை சார்ந்த அந்த மாணவர்களோட கல்வி கடன்லாம் நாங்க ரத்து பண்ணியிருக்கோம். சொல்ல மாட்டார், ஏன்னா அது என்ன நடந்தது கூட அவருக்கு தெரியாது. அடுத்த கட்டமா எடப்பாடிக்கே தெரியாது. இல்ல இங்க அதாவது இந்த அரசு முழுக்க விளம்பர அரசு. எல்லாம் செஞ்சதா சொல்றீங்க, ஏதாவது சாத்தியமா மக்கள்கிட்ட போய் கேளுங்க. எந்த மக்கள் குறை செஞ்சாருன்னு வெற்றி கொண்டார் என்ன சொல்றாரு? எந்த மக்கள் உங்கள்கிட்ட மக்கள் செய்யலன்னு குறை சொல்றாங்கன்னு அவங்க கேக்குறாங்க. நீங்க மக்கள் தெருவுக்கு வந்து போராடினாங்களா, சொன்னாங்களா, அதிருப்தி இருக்கா கேக்குறாங்க.
இருங்கம்மா, ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு வரியை குறைக்கிறதா சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, எந்த வரியை குறைச்சிருக்கீங்க? இப்ப சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்க. சொத்து வரியில இருந்து, குடிநீர் வரியில இருந்து, மின்சார வரியில இருந்து, வீட்டு வரியே வல்லன்னு திமுக போராடிட்டு இருக்கு. நான் எங்களை போய் வரியை குறைனா அதாவது இருங்க சரி. அப்ப போராடி இருக்கிறீங்க, மத்திய அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுத்திருக்கிறீங்க? முழுக்க அழுத்தம் கொடுக்கிறது ஆட்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் பாக்குறாங்க சார். அதாவது மக்கள் பாக்குறாங்க அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வித்தியாசத்தை பாக்குறாங்க. அவங்க கேட்பாங்க, வாரத்துக்கு ஒரு 4 அறிக்கை போராட்டம் நடத்துறோம், அதிமுக என்ன பண்ணுச்சு கேட்பாங்க. சொல்லிடுறேன் ஒரே ஒரு நிமிஷம். பிரதமர் மோடியை கூப்பிட்டு வந்து இங்கேயே உட்கார வச்சு பப்ளிக்ல பொதுக்கூட்டத்தில் எங்க முதலமைச்சர் ₹1 நாங்கள் கொடுத்தா நீ எவ்வளோ எங்களுக்கு திருப்பி கொடுக்குற, எங்க இடத்துல உனக்கு எவ்வளோ வரி வருதுன்னு பிரதமரை உட்கார வச்சு பப்ளிக்கில் பேசின ஒரே ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். இதுக்கு மேலே என்னதான் பேசுறது? ஒன்னே ஒன்று நான் முடிச்சிடுறேன். நீங்க 2 விரலை காமிச்சு ஒரு விரலை தேர்ந்தெடுன்னு சொன்னா ஒரு விரலை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு விரலை காமிச்சு ஒரு விரலை தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றது மத்திய அரசோட கொள்கை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அதிமுகவுடைய லட்சியம். அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்பையும் மத்திய அரசு இதே மாதிரிதான் ஓரவஞ்சனையோட இருந்துச்சு. கண்டிக்கிற இடத்துல குரலை கொடுத்துச்சு. ஏங்க அதிமுக நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வந்து பெரும்பான்மையா இருக்கிறது யாரு? 40 தொகுதியில் இன்னைக்கு வந்து ஜெயிச்சு போயிருக்கிறது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது டெல்லியில இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே. என்ன நீட்டுக்காக என்ன குரல் கொடுத்திருக்கிறாங்க? நாடாளுமன்றத்தை என்ன சம்பிக்க வச்சிருக்கிறாங்க? அதிமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது, எதிர்கட்சியா இல்ல. எதிர்கட்சியா இல்லாம வேலை வாய்ப்பு தயாநிதி மாறன் பேசியிருக்காரு. சட்டப்பேரவையில குரல் கொடுத்த எதிர்கட்சி தலைவருங்க. மாநில உரிமை பறி போறது எந்த இடம் கூட உங்களுக்கு தெரியாதுங்க. சீனிவாசன் எடப்பாடிக்கும் மாநில உரிமை பறி போறதுன்னா என்னன்னு சொல்ல நீங்களா சொல்லுங்க. மாநில உரிமை எங்க பறி போகும்? அது எப்படி பறி போகுது? எந்த சட்டத்துல யார் சட்டம் இயற்றுதா? ஒண்ணு சொல்றேன் ஏங்க, மாநில சட்டத்துல ஒன்றிய அரசு சட்ட மாற்றத்தை கொண்டு வரா. என்ன பேச விட்டீங்கன்னா தான் நீங்க பதில் பேசலாம். ஏங்க, டங்ஸ்டனுக்கு 5000 ஏக்கர் இடம் கேட்டான், கொடுத்தீங்களா? 5000 ஏக்கர் கொடுத்தாச்சு. 400 ஏக்கர்ல பள்ளியூர் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கதை சொன்னீங்க. மத்திய மந்திரி என்ன சொல்றாரு? மாநில அரசு எந்தவித எதிர்ப்புமே காட்டலேன்னு சொல்றாரு. அரிட்டாப்பட்டி மக்களும் மேலூர் மக்களும் எதிர்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில பேசினதுக்கு பிறகு நீங்க தீர்மானம் போட்டதுனாலதான் அது ரத்தானுச்சுன்னு பெருமை அடிச்சுக்கிறீங்க. யார் புள்ள பெற்றாலும் இன்சியல் வைக்கிறது திமுகவுக்கு கைவந்த கலைன்னு துவக்கத்துல குறிப்பிட்டேன். அது விளம்பர அரசாக இன்னைக்கு வரை திமுக போயிட்டு இருக்குது. 4 ஆண்டு வாக்களித்த மக்களுக்கு நாமம் தான் போட்டிருக்கு இந்த திமுக அரசு. அந்த திமுக செய்ய வேண்டிய வேலைக்கு தான் இன்னைக்கு தரைத்தளத்தில் அண்ணன் எடப்பாடியார் அதிமுகவுடைய எதிர்கட்சி தலைவரா பொதுச் செயலாளரா இன்னைக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. திமுக செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு களத்துல அதிமுக செய்யுது. ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப கரோனா காலத்துல 36,000 கோடி ரேஷன் கடையில ரேஷன் கடையில அத்தனை பொருட்களும் இலவசமா கேக்குற கேள்வி புரியுதானே? ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு எதிரிங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் ரீதியா தான் நீங்கள் நானே எதிரி. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. தமிழர் ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் 1000 ரூபாய் இந்த அரசு உங்களால கொடுக்க முடிஞ்சுதா? ஓகே, திரு சூர்யா, அரசியல் ரீதியா தமிழ்நாட்டு மக்களோட மனதில் இடம் பிடிக்கிறதுல நாங்க உனக்கான ஊழியன்னு சொல்றதுல நீங்கள் நானே எதிரி சார். மக்களுக்கு தெரியும் சார். என்ன முழுசா பேச விடுங்க சார். நீங்க 2 விஷயத்தை குழப்புறீங்க. இல்ல, நான் பேசுறேன், நீங்க பதில் சொல்லுங்க. 2 விஷயம் தொலைதூர திட்டம், இன்னைக்கு இருக்கிற உடனடி திட்டம். இந்த 2 திட்டத்துல சார் கட் ஆயிடுச்சு சார். எல்லாம் சரியா தான் இருக்கு, பேசுனேன். எனக்கு இல்ல கேக்குது, பேசுங்க. ஓகே நான் சொல்றேன். அதான் 2 திட்டம், தொலைதூர திட்டம், உடனடி திட்டம். நீங்க தொலைதூர திட்டம்ங்கிறது நீட்டு, கல்வி கடன். நீங்க வந்து சாப்பிடுற விஷயம், காலை உணவு திட்டத்தை திமுக நிறைவேற்றிருச்சு. பஸ்ல இன்னைக்கு பெண்கள் இலவசமா போறதை நிறைவேற்றிருச்சு. இப்படி ஒரு சில விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு பெருமை அடிக்கிறீங்களே. தமிழகத்திற்கு தேவையான நதிநீர் பிரச்சனைகளுக்காக நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? மாணவர்களுடைய கல்வி கடனுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அதுவும் தொலைதூர திட்டம் தான். உடனடியான தேவைக்கு நிதி வரணும்.
இப்ப நாம வரி கட்டுறோம், அதற்கு நிதி பகிர்வுல நிதி வரணும். அது வரலன்றாங்க ஒன்றிய அரசு. எந்த திட்டத்துக்கும் செயல்படுத்துறதுக்கு நிதி வரல. 100 நாள் திட்டத்தை 150 நாள் ஆக்கணும்னு மத்திய அரசு நிதி வாக்குறுதி நிறைவேற்றலன்னு கேக்குறீங்க. 100 நாள் திட்டத்துக்கு நிதியே வரலையேன்னு அவங்க சொல்றாங்க. சீனிவாசன், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்வி அண்ணா, ஒரே ஒரு கேள்விண்ணே. நீங்க சீனிவாசன் மேலே எனக்கு மரியாதை உண்டு. நீங்க புதுக்கோட்டையில மொழிக்காகவே நீங்க பல தியாகம் பண்ணாலும் உங்க குடும்பம். ஆனா இப்ப பாரு, எடப்பாடிக்கு பொருந்தாது. உங்கள்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன். 2000 கோடி கொடுக்குறேன், நீ இந்திய ஒத்துக்க அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு பிஜேபி நம்மளை மிரட்டுறான்னா எந்த எதிர்கட்சி தலைவர் ரோட்ல வந்து போராட்டம் நடத்திருக்கீங்க? ஒரு வார்த்தை பதில் சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். அதாவது அண்ணா சொன்னார் ஒரு விஷயம் என்ன, ஒரு 2 விலங்கு வீட்டுல 2 விலங்கு வளர்க்கிறோம், 2 விலங்குக்கும் 2 வாயில் தேவையில்லை. ஒரு கூண்டு போது ஒரு வாயில் அண்ணாவை ஏற்றுக்கொண்ட அதிமுக பெரிய விலங்கு சின்ன இல்ல அத அண்ணாவை ஏற்றுக்கொண்ட அண்ணாவை சித்தாந்த தலைவரா வச்சுக்கிறதா அண்ணா திமுக. அண்ணாவை அடையாளமாக தலைவராக கொண்ட இயக்கம் தான் அண்ணா திமுக. இருமொழி கொள்கை தான் எங்களுடைய தலையாய கொள்கை. இதுல மும்மொழி கொள்கைனா அது பணம் தர மாட்டோம், நிதி கொடுக்க மாட்டோம்னு சொன்னா ஏத்துக்குமா சார்? நாங்க தான் எதிர்க்கிறோமே. கண்டனத்தை எங்களுடைய கண்டனத்தை நாங்க பதிவு செய்யறோம். நான் அதைத்தான் சொல்றேன். நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்கள் இருக்காங்க. எதுல கடிதம் எழுதியான்னு ஓகே சீனிவாசன், நீயாவது மனசாட்சியோட பேசுவோன்னு பார்த்தேன். எடப்பாடியோட பெரிய தியாகி நீ மொழியில பதில் சொல்றது. எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் இல்ல கவர்னர் மாளிகை இல்ல மோடி வருகை. ஓகே, இறுதி சுற்றுக்கு வந்துருவோம். திரு தராசு ஷாம், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்குமா? எம்ஜிஆர் காலத்திலேயே 5 கூறுகளை சொல்லி திமுகவும் அதிமுகவும் 5 கூறுகள்ல இரட்டை குழல் துப்பாக்கின்னு சட்டமன்றத்தில் சொல்லியாச்சுங்க. அதுல ஒன்று வந்து மொழி உரிமை, அடுத்தது இன உரிமை, இப்படி 5 கூறுகள். அந்த காலத்திலேயே வந்து ஏஐ சேர்த்தாச்சு. அதிமுக ஏடிஎம்கே இருந்ததோட ஏஐஏடிஎம்கே சேர்த்தாச்சு. ஆனா என்ன இப்ப உண்மையான பிரச்சனைன்னா, வலிமையான குரல், மத்திய அரசுக்கு எதிரான கண்டனம், இதை தெரிவிக்கவில்லைங்கிறது தான் ஆதங்கம். இந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கு. எம்ஜிஆர் வந்து அந்த ஆதங்கத்தில் அவர் அப்படி வச்சிருக்கவே இல்லை. திமுகவை எதிர்த்தாரு, திமுக எம்ஜிஆரை எதிர்த்தது. கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு பல பிரச்சனைகள் இருந்தன. என்றாலும் ஒரு சில விஷயங்கள்ல 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. இதுதான் வரலாறு நம்ம காட்டுகிற உண்மை. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா, மோடியா லேடியாலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எடப்பாடி அந்த வலிமையான எதிர்ப்பை காட்டவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் எடப்பாடி சைட்ல சாதனையே இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். 7.5% சாதனை தான் கண்டிப்பாக. காவிரி ஒருங்கிணைந்த மண்டலமாக மாத்தினது சாதனை தான். ஆனால் இதுல வந்து வெறும் லோக்கல் பாலிடிக்ஸா பார்க்காதீர்கள், நம்ம மாணவர்கள் நலன்களை பாருங்க. இதுல வந்து இந்த கேள்விக்கான விடை கிடைக்கவே இல்லையே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து. சரி, ஓகே. திரு மதுக்கூர் ராமலிங்கம், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா? நிச்சயமாக இன்றைக்கு பாஜக அதிமுகவை துண்டாடி அதன் மூலம் ஆதாயம் பார்க்கிறது. இன்னைக்கு கூட பாருங்களேன், செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன உடனே டிடிவி தினகரன் ஆதரிக்கிறார். உடனே நீங்கள் உடனே வந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு பாஜக எதிர்ப்பில் எந்த அளவுக்கு அதிமுக அழுத்தமாக இருக்கிறதோ அதன் வழியாகத்தான் அதிமுக தன்னை தக்க வைத்து கொள்ள முடியும். பாஜக அன்றைக்கி ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுனால, நாடாளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டு நலனையும் விட்டு கொடுத்ததுனால தான் அதிமுக இவ்வளவு பெரிய சரிவிலே சிக்கியது என்பது தான். எனவே இப்போ கடைசி வரைக்கும் பாருங்களேன், மரியாதைக்குரிய சகோதரர்கள் சேலம் மணிகண்டனோ ஐயா சீனிவாசனோ, ஐயா நாங்கள் இந்த 2152 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்காததை கண்டித்து நாங்கள் பேசுகிறோம், அதுபோல் ஆளுநருடைய அடாவடியை கண்டிக்கிறோம், எங்களுடைய இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்களே என்பதுதான் என்னுடைய வருத்தம். இந்த நீங்க இப்படி இருக்கிற வரைக்கும் அதிமுகவை நீங்க காப்பாற்ற முடியாதுங்கிறதா என்னுடைய கருத்து. திரு மணிகண்டன், இறுதி பார்வை சுருக்கமா? இந்த பட்ஜெட்ல நாங்க ₹1 கொடுத்தோம்னா எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒன்றிய அரசு குன்றிய அரசு கேக்குறீங்களாமா? அதிகமா தமிழ்நாட்டுல வரி கொடுக்கறது எங்க கொங்கு பெல்ட்டை சேர்ந்த சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் தான் கொடுக்கறோம். எங்களுக்கு மாநில பட்ஜெட்ல எவ்வளவு திருப்பி கொடுக்குற மாநில அரசு அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா? அந்த மாதிரி வெறும் பிதற்றல் வாதம். வள்ளுவர், வள்ளலார், வைகுண்டர் இவங்க எல்லாம் ஹிந்து ஒன்றிய அரசு அநீதியை ஏத்துக்கிறீங்களா சார்? என்ன பேச விடுங்க. மதுக்கூர் ராமலிங்கம், அப்பனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நீங்க கட்டமைக்கிறீங்க. நீங்க திமுகவோட நிலைவுக்கு வேணா நீங்க கட்டமைக்கிறீங்க. அதுக்கு நாங்க ஒத்துக்கணுமா? இந்த வள்ளுவர், வள்ளலாறு, வைகுண்டர் இவங்க எல்லாம் வந்து ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க வந்து ஏதோ ஹிந்து மதத்தை சாராதவர்கள் இங்க ஒரு பொய் பிரச்சாரம் பண்றதுக்கு அதிமுக ஊடுகுழலா இருக்கணுமா?
நீதிமன்றத்துக்கு கவர்னருக்கு குட்டு வச்சுதான் நீங்க இருக்கிற திமுக அரசுக்கு பல குட்டை டெய்லி வச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி இவங்க நிலை வித்வான்கள் பேச மாட்டாங்களா? பர்னாலானா சுருக்கமா ஆர்என் ரவினா கசுக்குமா? வெஸ்ட் பெங்கால்ல மணிப்பூரை பத்தி அப்படியே மணிப்பூர் ஆளுநருக்கு இவர் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், ஆளுநருக்கு மணிகண்டன் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாறிட்டார். நீங்க வந்து ரஷ்யாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லாம மணிப்பூருக்கு பொங்கிட்டு வந்தீங்க தோழர். கம்யூனிஸ்டுக்கு பிஜேபிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் கிடையாது. நாங்க பிஜேபிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் கிடையாது. நாங்க சோசியலிசத்துக்கு கொள்கை பரப்பு செயலாளர். என்ன பேச முடியுது சார்? யாருக்கு யார் கொள்கை பரப்பு செயலாளர்ங்கிறது பிரச்சனை இல்ல. நன்றி நன்றி நன்றி. முடிங்க சுருக்கமா. சொன்ன ஈவேரா ஒண்ணு கடவுள் இல்ல, அவர் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் அப்படிங்கறதுனால அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, 2026 ஸ்ரீனிவாசன் 5 செகண்ட் ப்ளீஸ், டைம் இல்ல. வேண்டும் சாமி மீண்டும் சாமி. நன்றி நன்றி நன்றி. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.